மார்பின் மேல் கல் வைத்தாலும் அவர் இந்த வார்த்தையை விட்டுவிடவில்லை. ஒரு மனிதன் எரியும் மணலில் படுத்திருக்கிறார். அவரின் மார்பின் மேல் ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டுள்ளது. சுற்றிலும் நின்றவர்கள் அவரை வலுக்கட்டாயமாக சொல்கிறார்கள், இஸ்லாமை விட்டுவிடு. ஆனால் அந்த வேதனையிலும் அவர் வாயில் இருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அஹத், அஹத், அல்லாஹ் ஒருவனே, ஒருவனே. இவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. பிலால் இப்னு ரப்பாஹ் ரலி அவர்கள். மக்கா நகரத்தில் அந்த காலத்தில் அடிமைகளுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவர்களை மனிதர்களாக கூட மதிக்கவில்லை. அந்த சூழ்நிலையில் பிலால் இப்னு ரப்பாஹ் ரலி அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் ஒருவனே என்று திடமாக நம்பினர். அதை அறிந்தவுடனே அவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினர். கடுமையான வெயிலில் எரியும் மணலில் அவர்களை படுக்க வைத்து மார்பின் மேல் கனமான கல் வைத்தார்கள். இஸ்லாமை விட்டுவிடு என்று மீண்டும் மீண்டும் சொன்னார்கள். ஆனால் அவர்களின் பதில் ஒன்றே, அஹத், அஹத். அது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, அது ஈமான், அது துணிவு, அது உண்மையின் குரல். இந்த செய்தி அபூபக்கர் ரலி அவர்களிடம் சென்றது. அவர் உடனே வந்தார்கள். அவர்களை வாங்கி விடுதலை செய்தார்கள். ஒரு அடிமை இப்படி சோதிக்கப்பட்டவர் பின்னர் என்ன ஆனார் தெரியுமா? இஸ்லாமில் முதல் முஅத்தின் அழைப்பாளர் ஆனார். அவரின் குரல் அல்லாஹு அக்பர் என்று உலகம் முழுவதும் ஒலித்தது. ஒரு காலத்தில் மணலில் துன்பப்பட்ட குரல் இன்று பள்ளி வாசல்களில் உயர்ந்த குரலாக மாறியது. இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய பாடம். சோதனை வந்தால் நாம் என்ன செய்கிறோம்? சிறிய பிரச்சனை வந்தாலும் நாம் உடைந்து போகிறோம். ஆனால் பிலால் இப்னு ரப்பாஹ் ரலி அவர்கள் எப்படி நிலைத்திருந்தார்கள்? அதுதான் உண்மையான ஈமான். நாம் இன்று அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோமா? இப்போதே யோசிப்போம். நம்முடைய நம்பிக்கை உண்மையா அல்லது பலவீனமா? இப்படிப்பட்ட உண்மையான இஸ்லாமிய வரலாறு சம்பவங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து பின்தொடருங்கள், பகிருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.